சொல்கிறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்க தன்னுடைய சபை ஜனங்களை கண்டிப்புடன் நடத்தணும், கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கட்டாயமா என்று ஒரு விலை உயர்ந்த அமெரிக்க தேசத்து நாயை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை பாதுகாத்து வளர்த்து கொடுங்கன்னு பணத்தையும் கொடுக்குறேன். நான் திரும்ப வரும்போது அதில் ஒரு உண்ணி கூட உட்கார நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஜனம் கர்த்தருடைய மந்தை, கிரயமாய் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். சபை ஊழியர்கள் நான் ஆண்டவர் கரத்தில் கணக்கு கொடுக்கணுமேங்கிற பயம் வந்தா கண்டித்து நடத்தணும். நடத்துவதற்கு முன்பு நான் கலர் சட்டை போடாதேன்னு சொன்னா நான் முதல்ல போடக்கூடாது. என்னை நானே பரிசுத்தமாக்கி அதன் பின்பு ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை பேசணும். காரணம், என் இயேசு அதை செய்தார். தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்.